இக்கா, நீயும் வானா ஏன் வர மாட்டேக்க? நாம 3 பேரும் சேர்ந்து போய் ஜோசியக்காரரை பார்த்துட்டு வந்திருந்தானே அனிதா கூப்பிட்டா. நீ ஏன் வர மாட்டேங்கிற? அதுக்கு இல்லை மல்லிகா, என் புருஷன் வேற வீட்டுக்கு வர நேரமாயிட்டு. இப்போ போல போயிட்டு நம்ம எப்போ வர? அந்த சவத்து மூதி எதுக்கு எடுத்தாலும் என்ன வாயில வந்தபடி ஏசுவான். ஊர்க்காரிகளுக்கெல்லாம் நீ தான் தலைமை தாங்குறியான்னு கேட்பான். அதான் நீங்கள் 2 பேரும் கிளம்பி இருக்கியல்ல, போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு நான் வாரேன்னு சொன்னேன். ஆமா, நீ ஒரு நொட்ட காரணம் சொல்லு. நீ சேலையை உடுத்ததுக்கு 10 நிமிஷம் போதாதா? போயிட்டு வர்றதுக்கு என்னமோ 1 மணி நேரம் ஆகும். அனிதா புருஷன் வேற ஊர்ல இல்ல. போனா இந்த நேரம் தான் போக முடியும். இல்லைன்னா அந்த ஆள் வேற இடக்கு மடக்கா ஏதாவது கேட்பான். அவ தான் புருஷனை கைக்குள்ள போடணும்னு தானே நம்ம கிட்ட எல்லாம் கேட்டிருக்கா. ஏன் அனிதா, நான் வந்தாதான் நீ போவியாக்கும்? நான் சோறு வேற பொங்கணுமே. எக்கா, சாப்பாடு தானே, வர்ற வழியில ஏதாவது வாங்கிட்டு வந்துருவோம். அவருக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா அவருக்கு பிடிக்கும்? எதுனாலும் சாப்பிடுவார் தானே. ஆமா, ஓசில கிடைக்கினா பல்ல பிடிச்சி பாப்பானாக்கும். அவன் என்னத்தை போட்டாலும் திம்பான். அவனுக்கு பிரியாணினா போதும், மறு பேச்சே பேச மாட்டான். அக்கம் பக்கம் கல்யாண வீட்டில் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அதை 2 நாளைக்கு வச்சு அந்த ஆளே ஒத்தையில திம்பான் தெரியுமா? பிரியாணி தானே, வாங்கிட்டா போச்சு. பின்ன என்ன, அவ இம்பட்டு சொல்லுதா? ஏன் நீ இந்த புடவையில வந்தா செல்லாதாக்கும்? ஆமாட்டி, நீங்க 2 பேரும் நல்ல சக்க சக்கன்னு கட்டிக்கிருக்கியே, உங்களுக்கு நல்ல அம்சமா இருக்கு. நான் மட்டும் பிச்சைக்காரி மாதிரி வரவா? ஒரு புடவை எடுத்து சுத்திட்டு வரேன். அனிதா, இவ வீட்டுக்கு போய் புடவை மாத்திட்டு வந்து நாம போறதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும். பேசாம உங்ககிட்ட ஏதாவது ஒரு புடவைய இவ கிட்ட கொடு. இவ சிவப்பு சேலைக்கு மேட்சா கொடுத்தனா கட்டிக்கிட்டு வருவா. என்ன அனிதா, எனக்கு எப்படி புடவை கொடுக்குறதுன்னு யோசிக்கிறியா? எல்லா புடவையும் உன் புருஷன் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்ததா இருக்கும். அதான் யோசிக்கிறியா இருக்கும். நான் போய் வீட்டிலேயே வேற புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். ஆமா, அவர் ஆசையை எடுத்தாரு, தோசையை எடுத்தாரு, என்ன மண்ணாங்கட்டியே எனக்கு எடுத்து கொடுத்தாரு. 24 மணி நேரமும் அவளை தான் கூட்டிட்டு போய் ஏதுனாலும் வாங்கி கொடுப்பாரு. என்னைக்கிக்கா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு? அப்படி வாங்கி கொடுத்தா நான் எதுக்கு இப்போ உங்களை கூட்டிக்கிட்டு ஜோசியக்காரனை பார்க்க போறேன்? ஏக்கா, நான் எடுத்த புடவை தான் நிறைய, நான் உங்களுக்கு அதுலேருந்து ஒன்று தர்றேன். ஏ அப்பா, உன் நல்ல மனசு. இது புரியாம உன் சக்களுக்கு உன்னை வம்பு கழுக்கிறா. என்ன செய்ய, அவளுக்கு ஒரு சூனியை வச்சு கை கால் விளக்காம ஆக்கிவிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, அவ செய்கிற வினைக்கு அவளே அனுபவிப்பா. அனிதா, எப்படி இருக்க அனிதா? நல்லா இருக்கியா? ஏக்கா, டைம் ஆயிட்டுல, கிளம்புவோமா? அனிதா, உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு தானே வந்திருக்கா, பேசிட்டு வா, கிளம்புவோம். என்ன அனிதா, கோவமா இருக்கியா? நான் வரலனே எதிர்பார்த்திருப்பேன். நான் வரலன்னதும் உனக்கு கோவம் வந்திருக்கும், அப்படித்தானே? ஏக்கா, ஏற்கனவே லேட் ஆயிட்டு, நான் புடவை தரேன், நீங்க போய் மாத்திட்டு வாங்க, நாம கிளம்புவோம். என்ன அனிதா, வெளியே கிளம்பிட்டியா? அனிதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் தனியா பேசணும். என்னக்கா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ரூம்ல தான் புடவை வச்சிருக்கேன், நீங்க போய் எடுத்து எந்த புடவை வேணுமோ எடுத்து மாத்திக்கோங்கக்கா. கிளம்பிட்டு வருவோம், நேரம் ஆயிட்டுல, நாம கிளம்புவோம். அனிதா, அவ தான் வீடு தேடி வந்திருக்கால, உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமாம்ல, பேசிட்டு வா. என்னக்கா நீங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. கண்டவங்களுக்கு டைம் ஒதுக்குறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. நீங்க வாங்க, நம்ம கிளம்புவோம். அனிதா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். என்னக்கா, போங்க, சட்டுன்னு புடவையை மாத்திட்டு வாங்க, நாம கிளம்புவோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அனிதா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். அனிதா, அவ தான் ஏதோ பேசணும்னு வந்திருக்கல, என்னன்னு போய் கேட்டுட்டு வா, நான் அதுக்குள்ள புடவையை மாத்திட்டு வரேன். ஐயோ அக்கா, எனக்கு தனியா யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு என்னக்கா இருக்கு? நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லணுமோ உங்க முன்னாடியே சொல்லட்டும், இல்லைன்னா கிளம்ப சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை. ஓ அப்படியா, பரவாயில்ல அனிதா, இவங்க முன்னாடியே சொல்றேன், சொல்றதுல எனக்கு ஒரு குறைச்சல் இல்லை. நல்லா கேட்டுக்கோ, உன் தங்கச்சிக்கு நாளைக்கு வளகாப்பு வைக்கலான்னு இருக்கேன், அதான் உன்னை கூப்பிட வந்தேன். நீ மறக்காம வந்துரு, உன்னை அவ ரொம்ப எதிர்பார்ப்பா. மல்லிகாக்கா, கிளம்புவோமா? நேரம் ஆயிடுச்சு. எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்போ வந்து எல்லாரும் அங்க வா இங்க வான்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாரும் என்னை விட முன்னிலையில இருக்காங்கல்ல, அவங்க அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க. சரி அனிதா, சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். வரதும் வராதும் உன் விருப்பம், நான் வரேன். ஏக்கா, வரும்போதே கதவை திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? சாத்திட்டு வர மாட்டீங்க? கண்டதெல்லாம் உள்ள வருது. என்ன அனிதா இப்படி பேசுற? அவ முகத்துல நீ எப்படி முழிப்ப? அவ முகத்துல நான் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. என்ன கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்துனா, இப்ப என் தங்கச்சியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவளுக்கு இவ வளகாப்பு பண்ண போறாளாம். என்ன ஏதோ ஒரு ஆளுக்கு ரோட்ல சொல்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா.
எம்பிட்டு திமிர் இருக்கு. என் தங்கச்சிக்காரி வந்தாளா இல்ல எங்க அம்மா வந்தாளா? இவ யாருக்கா ஏன் தங்கச்சிக்கு வளகாப்பு நடத்துறேன்னு என்ன கூப்பிட வர்றதுக்கு? இங்க பாரு அனிதா, அவங்களுக்கெல்லாம் தோணல, இவளுக்கு தோணி இருக்கு, உன்னை கூப்பிட வந்திருக்கா. போகதும் போறாதும் உன் இஷ்டம், போ இல்லைன்னா போகாம இரு. அதுக்காக திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரினே அவளை அனுப்புற, அது நல்லாவா இருக்கு? நாளைக்கு உன் புருஷனுக்கு தெரிஞ்சா இன்னும் உன் மேல கோவப்படுவார்ல. ஐயோ அக்கா, அந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பேச முடியல. அதான் இப்ப சரியான பதிலடி கொடுத்து அனுப்பியிருக்கேன். இன்னொரு தடவை எந்த முகத்தை கொண்டுகிட்டு இங்க வருவா? ஆனாலும் நீ பேசினது தப்பு அனிதா. அவ உன்னை மதிச்சு தானே கூப்பிட வந்திருக்கா, நீ அவளை இப்படி அவமானப்படுத்திருக்க கூடாது. நீங்க ஏன் பக்கம் இருக்கீங்களா அவ பக்கம் இருக்கீங்களா? அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏக்கா, இழிச்சி 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 அந்த ஆளை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு என்ன படாத படு படுத்துறான். இன்னைக்கு தனியா வந்தோம் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இப்பவும் அங்க வா இங்க வாங்குறா. இவ சொல்றத வச்சு நான் அங்க போனேன்னா நாளைக்கு அந்த ஆளு அங்கேயே டேரா போட்டு உட்காந்துக்குவாரு. அதனாலதான் இப்படி பதில் அடிச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன். இனிமே எதுக்காவது கூப்பிட வரமாட்டாள்ல. அதுவும் சரிதான், நீ சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. சரி சரி, அதான் போயிட்டால, வா புடவை எடுத்துக்கிடு, நான் மாத்திட்டு வரேன். சரிக்கா. என்னக்கா இது, பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு இங்க எதுக்காக வந்தீங்க? அனிதாக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க போறா. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. இது என்னடி புது கதையா இருக்கு? ஏன் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு நான் எவகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? இங்க பாரு ஐசு, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாம போன வேலை சீக்கிரமே முடிஞ்சிட்டு, அதுக்கு மேல அங்க இருந்து என்ன செய்ய, அதான் வந்துட்டேன். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நான் இங்க இருக்கிறதுல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தான், அவளுக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரி பேசுவா. நான் இப்பதான் அவளை பார்த்துட்டு வரேன். ஆனா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? அவ தங்கச்சிக்கு வளகாப்பு, அதனால வான்னு சொல்றதுக்கு போனேன். ஆனா அவ என்ன கண்டுக்கவே இல்லை. இப்ப போய் அவ இதை பார்த்தானா அவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிரும். வேண்டாம் தான், ஏற்கனவே என் மேல பயங்கர வெறுப்புல இருக்கா. இப்ப நீங்க வேற இங்க வந்தீங்கன்னு யாராவது போய் சொன்னா அது அவ மனசை இன்னும் சங்கடப்படுத்தும். என்ன ஐசு, நீ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீயும் ஏன் பொண்டாட்டி தானே, நான் என்னமோ திருட்டுத்தனமா எவளையோ பார்க்க வந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, அதுவும் இல்லாம நீ தான் என் மூத்த பொண்டாட்டி. நான் உன்னை பாக்குறதுக்கு அவகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆசையா உனக்காக புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ போய் அதை கட்டிட்டு வா. அப்போ அனிதாக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், அவளுக்கு என்ன வாங்கணுமோ வாங்கி கொடுப்பேன். உனக்கு என்ன வாங்கினேன் அதை மட்டும் நீ கேளு. அவளுக்கு வாங்காம வந்திருப்பேன் எண்ணத்துல நீ ஏதாவது கேட்ப. அவளுக்கு என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் அதை அப்படியே தூக்கி என் மூஞ்சில எறிவா. அது எதுக்கு? ஆனாலும் உனக்கு எடுக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன். ஐயோ அத்தான், அவ ஏக வெறுப்புல இருக்கா, வேற எதுவும் கிடையாது. அவளுக்கு என் மேல பொறாம அதிகமாகுது, அதான் அவளுக்கு வெறுப்பு உண்டாக்குது. அதுவும் இல்லாம நீங்க எப்ப பார்த்தாலும் ஐசு ஐசுன்னு என்னையே கொஞ்சிக்கிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் கோவம் வரும் தானே? ஏன் எனக்கு மட்டும் வராதா? லூசு, நான் அவ மேல அன்பா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவ எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. என்கிட்ட ஒரு வார்த்தையாது எப்ப பார்த்து சந்தோஷமா பேசியிருப்பாளா? எப்ப பார்த்தாலும் என்ன கண்ட மாதிரி பேசினா யாரா இருந்தாலும் கோவம் வரும் தானே? ஐயோ அத்தான், நீங்க அவளை புரிஞ்சுக்கல. நீங்க அவ மேல அன்பா இருக்க அவ கோபம் தன்னால மாறும். முதல்ல அவகிட்ட சந்தோஷமா இருங்க. ஐசு, நீ செத்து பொழைச்சவடி. நீ எனக்காக தான் மறுரூபமா வந்திருக்க. உன்னை என்னால எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நான் அவளை கட்டிக்கிட்டதே நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான். ஆனா உனக்காக நான் எத்தனையோ முறை அவகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன். என்ன என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா? ஆனா எதையுமே மனசுல வைக்காம மறுபடியும் அவகிட்ட முகம் கொடுத்து பேசியிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பாவே நடந்துகிட்டது கிடையாது தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் அவள்கிட்டையும் இப்படித்தானே இருப்பீங்க, அவகிட்டையும் இப்படித்தானே சொல்லி கொஞ்சிருப்பீங்கன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? ஐயோ அத்தான், இது பொம்பளைங்க எல்லாருக்குள்ளேயும் உள்ள குணம்தான். அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்கா? அப்படிலாம் இல்ல. ஆனா அவ பாவம் தான், அவ உங்களையே நம்பி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. நான் அப்படி இல்லை, நான் குழந்தைங்களோட சந்தோஷமா தான் இருக்கேன். உங்களை என்னால விட்டுட்டு இருக்க முடியாது, ஆனா அதுக்காக குழந்தைங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அவ உங்களை மட்டுமே மலை போல நம்பி உங்களையே நினைச்சிட்டு இருக்கா. அதனால நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரி ஐசு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இப்ப அதை மட்டும் தான் பேசுவியா? என்ன கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? சாரி அத்தான், நான் சமைக்க ஆரம்பிக்கேன். நீங்க முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. ஐ லவ் யூ செல்லம். உன்னை பிரிஞ்சிருந்தாலும் என் மனசு பூரா நீ தாண்டி இருக்க. என்னால உன்னை எப்பவுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னத்தான் காமெடி பண்றீங்களா? நானும் தான் உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஏய், அது நான் உன்னை புரிஞ்சுக்காத போது. ஆனா இப்ப நீ என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க.
உன்னை மாதிரி ஒருத்தி என் மேல அன்பு காட்ட எப்பவுமே தயாரா இருக்க மாட்டா. நீ இல்லாத இடத்த என்னால எப்பவுமே நினைச்சு பார்க்க முடியாது. நீ என் செல்லம். போதும் போதும் எப்பா ஒரே டயலாக் தான் இருக்கு. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனிதா மட்டும் போட்டு கட்டிடுவோம் பாத்துக்கோ. இல்ல, எனக்கு வில்லன் வேற எங்க இல்ல, இங்கதான் இருக்கான். சேச்சே அப்படிலாம் இல்லப்பா. இப்போ உன் ட்ரிப்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. உன் சித்தி கிட்ட டாய்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஸ்வீட் இருக்கு, சாப்பிடுங்க. இது வேலையா? அப்ப அனிதா மட்டும் என்னப்பா வாங்கிட்டு வந்த? அதானே, உன் ஆளுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்காம உன்னால இருக்க முடியாதுல்ல. அவளுக்கும் உங்க அம்மாக்கு எடுத்த மாதிரியே புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்பா இது வேலையா? ரெண்டு பேரும் ஒரே நல்ல புடவை கட்டிட்டு போணும். எனக்கு வாங்குற மாதிரி அவளுக்கு வாங்கி கொடுத்துக்கறா அப்படின்னு தூக்கி மூஞ்சிலே அடிய போறா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும்டா. அதான் இவளுக்கு வேற புடவை, அவளுக்கு வேற புடவை. அதானே பார்த்தேன். உனக்கு கிரைன் நல்லாவே வேலை செய்யுது. என்னது கிரைனா? கிரைன் இல்லப்பா பிரைன். டேய் வாய் ரொம்ப நீண்டு போச்சு. சரி சரி எங்க அப்பா வந்திருக்காடே. நல்ல பிரியாணியா போட்டு கொடு. ஓ அந்த சாக்குல நீ சாப்பிடலான்னு பாக்குற அப்படித்தானே? சரி சரி அப்படிதான் வச்சுட்டேன். நேத்து கிருஷ்ண ஜெயந்தின்னு சாம்பார போட்டுட்டேன். முந்தா நாள் சுதந்திர தினம்னு ஒண்ணும் செய்யல. ஏன் இன்னைக்கு எது ஞாயிற்றுக்கிழமை எதையாவது கொஞ்சம் செய்யலாம்ல. போமா மட்டன் வாங்கிட்டு வரவா? நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ பிரியாணி போடு. சரிடா, காசு சித்திக்கிட்ட இருக்கு, வாங்கிட்டு போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்பதான் பேடிஎம் வந்திருக்குல, அப்படியே ஒரு செல்போனை தூக்கிட்டு போய் கிளிக்னு கிளிக் பண்ணி அப்படியே பாய் கிட்ட மட்டன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? நல்ல நல்லி எலும்பெல்லாம் போட சொல்றேன். வரேன்ப்பா. சரிடா. ஐசு அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கால. ஆமாத்தான், பிள்ளைங்களுக்கு மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கும். அப்பா கூட சேர்ந்து இருக்க முடியலையேன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா என்ன செய்யறது, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு நம்புறேன் தான். எப்படிடி உனக்கு என்ன பிரிஞ்சு தூக்கம் வருது? தூக்கம் வருது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் உங்களை பிரிஞ்சு தனியா தானே இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளேயே அனிதாவை கட்டிக்கிட்டீங்க. அப்புறம் நான் தனியா தானே நிறைய நாள் இருந்திருக்கேன். அப்படியே தலைவனியே கட்டி பிடிச்சிட்டு இதுதான் எங்க அத்தான்னு நினைச்சிட்டு நிறைய நாள் தூங்கியிருக்கேன். இப்போ அதையே ஃபாலோ பண்றேன். ஆனா பிள்ளைங்க அவந்தியும் அபியும் என்கிட்ட வந்து படுத்துக்கிறாங்கல்ல, அவங்க மேல கை போட்டு அப்படியே தூங்கிடுவேன். சாரி ஐசு, என்னால நீ ரொம்ப தான் கஷ்டப்படுறல. ஐயோ அத்தான், அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் எப்பவுமே உங்க கூட மனசளவுல வாழ்ந்துகிட்டே தான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அனிதா என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீங்க என்ன தான் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணு நினைச்சா பெருமையா இருக்கு ஐசு, ஆனா மனசு ரொம்ப வலிக்குது. நீ இந்த வயசுல எந்த சந்தோஷமும் அனுபவிக்காம இப்படி தனியாவே இருக்கிற. உன்கிட்ட வந்தாலே அந்த ராட்சசி பேய் மதி கடிக்கிறா. ஐயோ அத்தான், கணவன் மனைவி அன்பா இருக்குங்கிறது மனசை பொறுத்தது, உடம்ப பொறுத்தது இல்லை. நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கணும், அதை விட அன்பா நீங்க என் மேல இருக்கீங்க. எனக்கு வேற என்ன வேணும்? இப்படி எதையாவது பேசி ஏன் வாய் அடைச்சிரு. ஆனா எனக்கு என் பொண்டாட்டி தேடும்ல. அதான் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டேனே. என் அத்தா கூட நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேனே. என் அத்தானும் என் கூட எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்காரு. சரிங்கத்தா, நீங்க குளிச்சிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ளேயும் பிரியாணி ரெடி ஆயிரும். சரி ஐசு, ஐ லவ் யூ சோ மச் ஐசு. அத்தான், நீங்க இப்ப வீட்டுக்கு போலையா? அவ இன்னும் நான் பெங்களூர்ல தானே இருக்கேன்னு நம்பிட்டு இருக்கா. அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு போய் பாத்துக்கிறேன். ஐயோ அத்தான், நீங்க இங்க இருக்கீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவகிட்ட மறைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கண்டபடி பேசுவா. ஆமா, இல்லனாலும் அவ என்னைக்கு பேசாம இருந்திருக்கா. இன்னைக்கு நான் இங்கதான் இருக்க போறேன். நீ போய் சமையல் பண்ணு. சரிங்க தான். அச்சச்சோ, இவ வேற வரால. நம்மளால போய் சொல்லவும் முடியாது, சொல்ல நடக்கவும் முடியாது. அப்பா வேற இவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கு. இவ வேற ஆடி அவளைக்காவ படிப்பா. என்ன செய்யறது? ஏன்டா அப்படி திருட்டு மொழி மொழிக்கான்னு கேட்டுறப்படா. சுத்திட்டே போவோம், சமாளிப்போம். என்னல, என்னை பார்த்த உடனே அனிதாமான்னு ஓடி வருவேன். இன்னைக்கு கொஞ்சம் நின்று யோசிச்சு திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு வர்ற. என்ன விஷயம்? ஐயோ நீ வேற. அனிதாமா, இந்த அவந்தி பிள்ளை அந்த பக்கம் போயிருக்குமா இந்த பக்கம் போயிருக்குமான்னு தேடி வந்தேன். ஒருவேளை அந்த பக்கம் போயிருப்பாளோ அப்படின்னு போக போனேன். உன்னைய பார்த்துட்டேன். அதான் கொஞ்சம் நின்று, என்னடா அன்னைக்கு அனிதாமா வித்தியாசமா பொண்ணு மாடி இருக்காளே, ஓ இன்னைக்கு தான் அப்பா வரனாலோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் நீ என்னைய பார்த்துருக்க. அதானே பார்த்தேன். சங்கதி வேற எதுவோன்னு நினைச்சேன். சரி, உங்க ஐயா ஊருக்கு போனாரே, போனை போட்டாரா? ஏன் உனக்கு தானே அப்பா போன் அடிக்கும். உனக்கே அடிச்சுட்டே அடிக்கலையா? உனக்கு அடிக்காட்டி எனக்கு எப்படி அடிக்கும்? ஏல, உனக்கு அடிப்பாரு நான் சொன்னேன். உங்க அம்மா கறிக்கு அடிச்சிருப்பார்ல, அவதான் சொல்லியிருப்பாள்ல, அதான் கேட்டேன். போனிட்டம்மா, நான் கூட கேட்டேன் தெரியுமா. ஏமா அப்பா போன் பண்ணா அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா சொல்லிச்சு, ஆமா உங்க அப்பா போனா போன இடம் வந்தா வந்த இடம்னு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் போன் அடிக்கிறாங்களாக்கும்.
அதானே பார்த்தேன். எனக்கு அடிக்காம அவளுக்கு அடிச்சா அந்த ஆளை சும்மா விட்டுருவனா? அதானே நீ வில்லைல உனக்கு அடிக்காம அவளுக்கு அடிச்சினா அவளதான் ஆடி அவடைக்கு அவ படிச்சிட மாட்டேன். பின்ன ஏன் பொருசே முதல்ல எனக்கு மட்டும்தான், அப்புறம்தான் உங்க அம்மைக்கு. அட லூஸ் அனிதாமா முதல்ல அவ புடிசே, அப்புறம் தான் ஓன் புடிசே. எவனாவது கேட்டா இவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு கக்கபுக்குன்னு சிரிப்பான். என்னல உங்க ஆத்தாக்காரியை சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துட்டோ, மூஞ்ச திருப்பிக்கிட்டு கோவமா ஏதோ பேசிட்டு இருக்கியா? ஆமா, கோவம் வருது. நீ என்னமோ புதுசா பேசுற மாதிரி எப்பவும் இப்படித்தானே பேசுற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ என்ன லூசான்னு நினைச்சே. என்னல சொல்ற? நீயும் என்னைய லூசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பின்ன என்ன அனிதாமா? அப்ப அவளுக்கும் புடிசர், அதுவும் புடிசர், அப்படின்னா உனக்கு புடிசர். நீ சொல்றது கேட்டா எனக்கே சிரிப்பு வருது. எவனாவது கேட்டா நீ என்ன லூசான்னு சொல்லுவான், அதான் சொன்னேன். இல்ல அவதான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுனால, இந்த ஆளை போய் திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. சரி கூட்டிட்டு வந்தாரேன்னு வீட்டுக்குள்ள நடையத்தினேன். இப்ப என்னையே வெட்டி முடிக்கிட்டா. இங்க பாரு அனிதாமா, நான் சொல்றேன் நீ தப்பா நினைக்காத. அவ உன்னை வெட்டி முடிக்கனாலா நீ அவளை வெட்டி முடிக்கனியா? இல்ல நீயே ஓடி போனியா? சொல்லு. எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனாலும் ஊர் உலகத்துல அவ என்ன வெட்டி முடிக்கிட்டான்னு தானே சொல்லுவேன். ஏ அப்பா, அது உனக்கு கவுளவு குடைச்சல் ஆயிரும்ல, அதனால அப்படி சொல்லுவியா இருக்கும். பரவாயில்ல, அந்த அளவுக்கு அது ஒத்துக்கிட்டியே. சரி சரி, ஏமல இங்க நிக்கிற? அந்த மனுஷன் என்னைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. 2 நாள் ஆயிட்டுல. வா போய் எதையாவது செய்வோம். நேர வந்த உடனே என்ன சாப்பாடு வச்சிருக்க, ஏது சாப்பாடு வச்சிருக்கன்னு திங்கிறதுலே தான் குறியா இருப்பாரு. இது வரையா? சரி, என்ன சாப்பாடு செய்ய போற? மட்டன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். மட்டன் குழம்பு வச்சு உளுந்தஞ்சோறுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மண்ணா கட்டி, எங்க ஐயாக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியல. உனக்கு பிடிக்கிறதா சொல்லு. நல்லா உனக்கு உளுந்தஞ்சோறும் மட்டன் குழம்பும் பிடிக்கும். அதனால மூக்கு பிடிக்க திங்கலாம்னு நினைச்சு வைக்க போறேன். எங்க அப்பாவுக்கு உளுந்தஞ்சோறே பிடிக்காது. பெருஞ்சோறு வச்சா கூட மட்டன் குழம்போட சாப்பிட்டுக்கணும், இல்லைன்னா தேங்காய் சாதம் வைக்கணும். அது கூட தெரியல. இவாளாம் படிய பொண்டாட்டின்னு வந்துட்டா. இல்ல மறுபடியும் என்னாச்சு? இல்ல எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியல. எங்க அப்பாக்கு உளுந்தஞ்சோறுலாம் பிடிக்காது. எங்க அப்பாக்கு தேங்காய் சாதம் தான் பிடிக்கும். அது அவனுக்கு செய்ய தெரியும். எனக்கு உளுந்தஞ்சோறு தான் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே செய்ய முடியும். அதை ஒழுங்கா சொல்லிட்டு போறீங்க. எனக்கு பிடிச்சதே செய்யறானே. இது என்னத்துக்கு அப்பாவை சொல்ற? எனக்கு மாமியா வேற எங்கேயும் இல்ல, ஓ உருவத்துல தான் இருக்கு. வா போவோம். சரி சரி போவோம். இல்ல அப்பா வந்துட்டானே. என்னது அப்பா வந்துட்டான்? இப்பதானே நான் வீட்ல இருந்து வரேன். அப்பாவும் வரல, ஆட்டுக்குட்டியும் வரல. இன்னைக்கு வந்துரும்னு அம்மா சொல்லிருப்பா. ஏல பொய் சொல்றியோ? உங்க அப்பா வந்துட்டால? நீ வேற. எங்க அப்பா வந்தா முதல்ல நேரா அங்க தான வரும், இங்கே வர போகுது. அதுவும் சரிதான். இன்னைக்கு வந்துருவான்னு சொல்லிருப்பாளோ? நான் தான் அரைகுறையா கேட்டுவிட்டேன். ஆமா, முதல்ல அங்க தானே வருவாரு. அது சரி. சரில, நீ வரப்பறியா இல்லையா? நீ போ அனிதாமா, நான் இப்போ வரேன். சரியா? ஆச்சு வந்துக்கலாம், பேசிட்டு வரேன். சரி சரி, நான் கறியை வாங்கிட்டு போறேன், நீ வா. சரி அனிதாமா. நீ ஆத்தா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியோ? கொஞ்ச நேரத்துல வயிற்றுல புளிய கடிச்சிட்டியே. என்னல சொல்லுது? நேத்தே உன் அப்பா வந்துட்டானா? ஆமா, என்ன யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில உன் மடமும் கறி வாண்டி எழுதிட்டானா? அவளுக்கு எழுதாம உடக்கம் வராதே. இல்ல அவளும் பொண்டாட்டி தானே, இந்த செருக்கிக்கு பயந்துக்கிட்டு கிடக்கணுமோ? இவன் என்னத்து கிழிச்சிருவா? அது உன் மாமா கிட்ட கேளு. அப்பதான் அவட்ட சொல்லுவேன்னா வந்து உயிரை வாங்குவா. அதனால நான் நாளைக்கு அங்க போனேன், இன்னைக்கு இங்க இருக்க ஐஸ்ன்னு சொல்லுச்சு. அம்மாவும் தட்ட முடியாம சாடின்னு சொல்லிட்டா தெரியுமா? அதுவும் சரிதான். என்ன வரத்து வாரா, இவளை கட்டி வச்ச பாரு. என் மகன் உசுர வாங்கிறதுக்கு இவ ஒருத்தி மட்டுமே போதும். அம்மாக்காரி இன்னைக்கு அது சந்தோஷமா இருக்கட்டும், அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டா. சரி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கியே, அங்க வாங்க போவோம். அதுக்கு இல்லல, ஆச்சு தாத்தாவும் தனியா தானே கிடக்கும். கறி குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அங்கேயே படுங்க. வாங்க. சரி ஆச்சி, நான் போய் முதல்ல அனிதம்மா தேடிட்டு இருப்பா, அவளை சமாளிச்சுட்டு அப்புறமா அங்க வந்துடுறேன். நீ அவனையும் அபியும் அண்ணனையும் கூட்டு போ, சரியா? சரில. எப்பா இவ எல்லாரையும் சமாளிக்கிறதுக்குள்ளயும் பெரும் பாடாதான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த அஸ்வின் பையா குடுக்க வந்துட்டான் அப்படின்னு தானே பாக்குறீங்க? இப்போ போயிடுவேன். 1 மினிட். என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடுவேன். 2 பேரும் வடது ரூமும் தென் ரூமும் ஏன் இருக்காங்க தெரியுதா? இங்க பாருங்க, நீங்களே கேளுங்க, நீங்களே சமாளிச்சுக்கோங்க. உங்க பாடி 2 பேர் பாடும். ஐயோ என்னால தீர்க்க முடியல சாமி. இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் மலிக்கிறதா, அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் மலிக்கிறதானே? அப்ப நடுவுல நிக்கி. இவங்க
ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கதை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணே, அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா, அக்கா. ஹாய் செல்வமண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர். அனிதாக்கா, ஐசக்கா, அருண், ஹாய் அஸ்வின் செல்லம், ஐஸ்வர்யா ராய் அக்கா, சூப்பராக இருக்கு. அவந்தி, அபிச்செல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? என் பையனுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த அனிதாவை பேசாம க்ளோஸ் பண்ணிருங்க, ஒரு பாயாசம் போட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்கேன். உங்க வீட்டில் இப்படி ஒரு ஆள் இருந்தா என்ன பண்ணுவேன்? எப்படி சமாளிப்பேன் சொல்லு பாப்போம். அதே நிலைமை தான் எனக்கும். என்ன பண்றது? அண்ணங்கிட்ட கேட்டு பதில் சொல்லு, சரியா? என்ன சாந்தியக்கா, அனிதாக்கு பாயாசம் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி போட முடியும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? என்ன சாந்தியக்கா, எனக்கு பாயாசம் போடுறதுலே குறியா இருக்கீங்க. பார்த்து கவனமா இருங்க. என்ன செய்யறது? அப்படித்தான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. நானே சமாளிச்சுட்டு சதிச்சுட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு ஏன் இம்பிடுக்கும் வருது? சரி, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வில்லியா இருந்தாதான் இந்த கதை விறுவிறுப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க. நான் நார்மலாக ஹீரோயின் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் செம்ம போர் அடிக்கும். எப்பவுமே வில்லத்தனம் தான் சூப்பர் பார்த்துக்கோங்க. வீட்லேயும் அப்படித்தான். நீங்கள் எப்படி? ஹாய் தியா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் தியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? வீடியோ சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க மாமா. நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஐ லவ் யூ மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? சூர்யா எப்படி இருக்கான்? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதா அக்கா, லக்ஷ்மி அம்மா சூப்பராக பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, லக்ஷ்மி அம்மா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லா எப்படி இருக்கான்? லவ் யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா எப்படி இருக்கான்? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ரேணுகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண், அஸ்வின், அபிதா, அவந்தி, குட்டீஸ் அப்படின்னு ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்திகா செல்லம், அபிதா செல்லம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. மகிஷாலினி, மதுரை, நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தமிழ் விசஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூ ஹாட், லவ் யூ அஸ்வின் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சூஹாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூஹாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் மஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிள்ளை தமிழ், எப்படி இருக்கீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் தமிழ் லைப்ரரி, மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன், நல்ல பதிவு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல எங்க ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.